ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு ஹெல்த்தியான கருப்பு உளுந்து இட்லி பொடி எப்படி செய்ய போறோம்னு பார்க்க போறோம். வாங்க. இப்போ தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். இப்போ நான் 150 கிராம் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். 50 கிராம் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவு கருப்பு உளுந்து, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக கட்டி பெருங்காயம், 10 வரமிளகா, 10 வரமிளகா, ஒரு 8 பல் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை. வாங்க இப்போ இதை எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஒரு கடாயை சூடு பண்ணிக்கலாம். உளுந்தம்பருப்பை நல்லா பொன்னிறமாக வர வரை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். மிதமான தீயில வச்சு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், உளுந்து நல்லா பொன்னிறமாக வர வரை நம்ம வறுத்து எடுத்தாச்சு. இதை இப்போ ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ கடலைப்பருப்பை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் பொன்னிறமாக வர வரை இதையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கடலைப்பருப்பு நல்லா பொன்னிறமாக வரை வறுத்தெடுத்தாச்சு. இப்போ 1 டீஸ்பூன் எள்ளையும் சேர்த்து நம்ம வறுத்தெடுத்து. இப்போ பாருங்கள், எள்ளையும் வறுத்தெடுத்தாச்சு. இப்போ கருவேப்பிலையும் நம்ம ஒரு 2 நிமிஷம் வறுத்துக்கலாம். நான் காய்ஞ்ச கருவேப்பிலை தான் எடுத்திருக்கேன், அதனால ஒரு 2 நிமிஷம் வறுத்தா போதும். இப்போ பாருங்கள், கருவேப்பிலை நம்ம நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இதை இப்போ ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ ஒரு 2 சொட்டளவு நல்லெண்ணெய் மட்டும் இதில் சேர்த்து நம்ம பொருளை போட்டு வறுக்க போகிறோம். இப்போ கட்டி பெருங்காயத்தை போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா பொரிய விட்டுக்கலாம். பாருங்க, இப்போ பெருங்காயம் நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ ஒரு 8 பல் பூண்டு எடுத்தால் நம்ம அதையும் இதில் சேர்த்து ஒரு பொன்னிறமாக வர வரை நல்லா வறுத்துக்கலாம். இப்போ பாருங்க, பூண்டு நல்லா வறுத்தாச்சு. இப்போ அதே கடாயில் நம்ம வரமிளகாய் சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் கருகாத அளவு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, மிளகாய் நல்லா வறுத்தாச்சு. இப்போ இது கூட நம்ம உப்பு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்க, இப்போ மிளகாய் நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம இதை ஒரு 5 நிமிஷம் ஆற வச்சு எடுத்தோன்னா ஆற வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு ஃபஸ்ட்டு மிளகாய் கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம உளுந்து சேர்த்து அரைச்சோன்னா ஒரு சுவையான இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். தேங்க்ஸ். நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.